கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம் 25வது வசனம். ரோமர் 16:25. Romans 16:25. In English it's 24, 25 and 26. Both are mixed together. ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாய் இருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான. அதாவது இப்ப என்ன சொல்றாருன்னா, ஒரு காரியத்தை குறித்து சொல்றாரு. என்ன? ஆதி காலம் முதல் அடக்கமாய் இருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி. என்ன? ஆதி காலங்கள்ல போல இருந்து மடக்கி வைக்கப்பட்டிருந்தது, இல்ல ஒளித்து வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னா என்ன? ரட்சிப்பு. ஏன்னா இப்ப கிறிஸ்து மூலமாய் அது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். எபேசியர் 3வது அதிகாரம் 3-6 வரை உள்ள வசனங்கள்ல அந்த ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டதுங்கிறது எதை சொல்றாரு? புறஜாதியாரும் கிறிஸ்துவின் மூலமாய் அவர்கள் ஒன்றிணைக்க கூடியதாக. அதே மாதிரி கொலோசிய சபைக்கு எழுதும்போது கொலோசியர் 1வது அதிகாரம் 26-27 என்ன? இதுவரை மறைத்து வைக்கப்பட்டிருந்த ரகசியம் என்ன? இப்போது பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடியதாக. அப்ப சுவிசேஷம் தான் இதுவரைக்கும் கர்த்தருடைய நித்திய திட்டம். இது முன்னாடி பழைய காலத்துல மறைத்து வைக்கப்பட்டிருந்தது, இப்பொழுது கிறிஸ்துவின் மூலமாய் வெளிப்படுத்தப்படுகிறது. அது என்ன? ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியாக்கப்பட்டதும் அது என்னவா இருக்கு? சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படி. இப்ப என்ன சொல்றாரு? இது எல்லாருக்கும், இது முன்னாடி மறைத்து வைக்கப்பட்டது, இப்ப எல்லாருக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப இது அழகா புரியும். ஏன்னா இங்க சொல்லும் போது முன்னாடி ரகசியமா வைக்கப்பட்டிருந்தது, இப்ப கர்த்தருடைய திட்டம் என்ன? எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. இது தீர்க்கதரிசிகள் மூலமாய். ஏன்னா நீங்க பழைய ஏற்பாட்டிலே நம்ம பார்க்கும்போது நிறைய பகுதியில எப்படி புறஜாதியாரும் உள்ள இருப்பாங்கன்னு அதுக்கு ரொம்ப ஆதாரமான ஒரு ஸ்கிரிப்சர்னா ஏசாயா 49 6வது அதிகாரத்துல ரொம்ப அழகா பார்க்கணும். நிறைய வசனங்கள் இருக்கு பழைய ஏற்பாட்டிலே. எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவாரு, அவர் மூலமாய் எல்லா ஜனங்களும் ஒன்றாக சேர்க்கப்படுவார்கள், அவர்கள் எல்லோரும் ஒரே அங்கமாக மாறுவார்கள் என்று சொல்லக்கூடியதாக. இது என்ன? எதன் மூலமாய்? அநாதி தேவனுடைய கட்டளையின்படி. இந்த கட்டளை தேவனுடைய கட்டளை, அது அநாதி கட்டளை. ஏன்னா நீங்க கிறிஸ்து சொல்லும் போது மத்தேயு 28வது அதிகாரம் 18-20 வரை உள்ள வசனங்கள் என்ன? உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் நீங்க சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க என்று சொல்லக்கூடியதாக. அது என்ன? விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பொருட்டு. ரோமர் 1வது அதிகாரம் 5வது வசனமா இருக்கட்டும், இல்ல இதுல வரக்கூடிய காரியங்களா இருக்கட்டும், இது என்ன? அவர்கள் எல்லாம் அந்த விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கென்று வாழக்கூடிய மக்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நீங்க ஒரு தைரியமாக வாழணும். ஏன்னா கர்த்தருடைய திட்டம் முன்னாடி இருந்த மக்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா இப்ப இது வெளியரங்கமாக்கப்பட்டு விட்டது. என்ன? எல்லா ஜனங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பு பெற வேண்டும் என்கிற ஒரு தேவனுடைய திட்டம் இப்ப எல்லாருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுருச்சு. இதுல என்ன ஒரு அற்புதம், இதுல என்ன ஒரு அதிசயம், இதுல என்ன ஒரு அழகுனா, அதுல நீங்களும் நானும் அந்த திட்டத்துல இருக்கோம். பாருங்களேன், கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் ஆரம்பத்துல உருவாக்கும் போதே, மனுஷனை எல்லாத்தையும் படைக்கும் போதே அவருடைய பேனால ஒரு கதை மாதிரி நம்மளை எல்லாரும் எழுதிட்டாரு. அந்த திட்டத்துல நீங்களும் நானும் ஒரு அங்கமாக இருக்கிறோம். அப்ப நம்ம ஒண்ணு என்னன்னா, நம்ம இந்த திட்டத்துல நடக்கிறது மிக ஒரு தைரியமாக, ஒரு நம்பிக்கையோட நீங்களும் நானும் கர்த்தருடைய நித்திய கால திட்டத்துல ஒரு அங்கம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட, ஒரு அஷூரன்ஸோட நம்ம நடக்கணும். அதே சமயத்துல நம்ம ஒரு கீழ்ப்படிதலோட நடக்கணும். ஏன்னா சுவிசேஷத்தினுடைய கீழ்ப்படிதல் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தையும் சொல்லிட்டாரு. ஏன்னா இப்ப
தேவனுடைய திட்டம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. அது என்ன பண்ணணும்? நமக்கு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய காரியம் இருக்கணும். அப்ப நம்ம இந்த வேத வசனம் வாசிக்கும் போது நம்ம சரணாகதி அடையக்கூடிய மக்களாய், அப்ப நீங்க ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் போது, தேவனுடைய காரியங்களை வாசிக்கும் போது, ஆண்டவரே உம்முடைய அநாதி திட்டத்துல நானும் ஒரு அங்கமா இருக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்குது, அதற்காய் நன்றி. ஆனா அந்த திட்டத்துல நான் கீழ்ப்படி நடப்பதற்கு ஆண்டவரே இன்றைக்கு நான் எதற்கு கீழ்ப்படிய வேண்டும், உங்க வார்த்தையில எதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கேட்டு நம்ம அதற்கேற்றாற் போல் வாழ அர்ப்பணிப்போமா? வல்லபிதாவே, கொடான கோடி நன்றி தகப்பனே. இதோ உங்களுடைய அநாதி தீர்மானத்துல நாங்களும் ஒரு பங்கு என்பதை நினைக்கும் போது எங்களுக்கு மனதில் ஒரு உற்சாகமும் தைரியமும் உண்டாகிறது. அதே சமயத்துல அதற்கு கீழ்ப்படிந்து வாழ ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய வார்த்தையில நீங்க எதை காட்டுறீங்களோ அதற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்துல சந்திப்போம். குட் நைட்.